அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் மூளை வைக்க போகிறேன். ஒரு மூளைக்கு ஒரு முட்டை. ஒரு மூளை வாங்கினா ஒரு முட்டை. மூளைக்கு மேலே உள்ள அந்த நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள்: நாட்டு உள்ளி, சின்ன வெங்காயத்தை 1-2 அரிஞ்சு இவ்வளோ வச்சுக்கிடணும். கைக்கு ஒரு கைப்பிடி அளவு நாட்டு வெங்காயம். அதுக்கப்புறம் 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். அதில் ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். கருவேப்பிலை, ஒரு குட்டி தக்காளி. இது மல்லி புதினா. இவ்வளோ தான் அதுக்கு சேர்மானம். பெப்பர் பொடி, வத்தல் பொடி, சீரகப்பொடி, தாளிப்பதற்கு நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஒரு கடாயில் அடுப்பை வச்சாச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட போகிறோம். ஒரு மூளைக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் இவ்வளோ விட்டுருக்கேன். சரியா? எண்ணெய் காயட்டும். ஒரு முட்டை. இந்த தக்காளி பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவேன். ஏன்னா இது மாடியில் கொண்டு ஒரு மண்ணில் இதை அப்படி விரவி வச்சுட்டா அது முளைஞ்சிரும். தக்காளி 7 நாளையெல்லாம் முளைஞ்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு பட்டையும் கிராம்பும் கருவேப்பிலையும் போட போகிறேன். நறுக்கிய வெங்காயம், அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு. இதிலையே நம்ம நறுக்கிய தக்காளி போட்டுட்டு இதை 2 தடவை அப்படியே வதக்கிட்டு சீரகப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப, பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கரியாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கணும். காரம் இன்னும் கொஞ்சம் போடும். இப்போ நம்ம இந்த மூளை இருக்குல்ல, அதை போட்டுருவோம். போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துலலாம் மூளை வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை அடித்து ஊற்றிட வேண்டியது தான். அப்படி கிளறும் போது அது சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக மூளை வந்துடும். ஆமாம், இது வேகட்டும். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வைங்க. கொஞ்சம் கூட்டி வச்சாச்சு. இப்போ இந்த முட்டையை நல்லா அடிக்கணும். இந்த மல்லி புதினாவையும் போட்டாச்சு. இப்போ இந்த அடுப்பில் வடகம் பொரிக்க போகிறேன். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டுறேன். இதெல்லாம் மூடி வச்சிரும். இதெல்லாம் அந்தந்த பிளேஸில் வச்சிரும். அதுக்கப்புறம் எண்ணெயும் தூக்கி வச்சிரும். உப்பு ஜாடி இருக்கட்டும். அடுத்தால நம்ம பத்தாதுன்னா உப்பு பத்தாதுன்னா போட்டுக்கணும். இப்போது கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த 2 பாத்திரம் தான் வச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆக்கிட்டேன். அந்த ரோஜா காம்பை நட்டி வச்சுருக்கேன்னு ஒரு 2 நாள் பார்க்கணும். பார்த்துட்டு மண்ணில் நட்டி வைக்கணும். இப்போ அல்சியா சேனலில் இன்றைக்கி என்னதுன்னா வெண்டைக்காய்,
வெண்டைக்காய் பொரியல், பெப்பர் போட்டு வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு ரசம், அதுக்கப்புறம் வடகம் பொரிக்க போகிறேன். இப்போ வந்து முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுட்டேன். இந்த மூளையை இப்படி இப்படி கரண்டியால் இப்படி வச்சு எப்படின்னா எல்லா இடமும் மசாலா படும். சிம்மில் அடுப்பாக்கிறணும், நல்லா வேகட்டும். இப்போ இந்த அடுப்பில் கடலை எண்ணெய், வடகம் பொரிக்க சிறுசாக தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டாச்சு. அடுப்பை பற்ற வச்சு வடகத்தை பொரிச்சிடும். சரி, பேப்பரை எடுத்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடு. இதெல்லாம் மாடி தோட்டத்துக்கு கொண்டு போகணும். வடகத்தை பொரிச்சிட்டு இன்றைக்கி அல்சியா சேனலில் மூளை வறுவல், எக்கு போட்டு மூளை வறுவல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், ஒரு ரசம், வடகம். அதுதான். இப்போ வடகத்தை பொரித்து எடுத்துரும். இப்போ நம்ம இதை நல்லா அப்படி மூளையில் ஊற்றிடணும். கலக்கின முட்டை கலவையை இதில் ஊற்றிட்டு திரும்ப நல்லா கிளறணும். கிளறிட்டு தான் உப்பு காரம்லாம் பத்துமான்னு பார்க்கணும். நெய் ஒரு ஸ்பூன் விடலாம், சுவையாக இருக்கும்.
இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு வடவத்தை போட்டு பொரிச்சு எடுத்துரும். இந்த வடகத்தில் வெங்காயம் பச்சை மிளகா நிறைய போட்டால் தான் நம்ம தயிர் சாதம் எலுமிச்சை சாதத்துக்கு பொரித்து சாப்பிடும் போதே அந்த மிளகாயும் வெங்காயமும் சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை அணைச்சிரும். இதை வடகம் பிடிச்சாச்சு. மல்லி இலையை பொடியாக நறுக்கி போடுங்க. இந்த மூளையில் போடும்போது நான் போட்டேன். இதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடும். முட்டை போட்டு மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் காரத்துக்கு ஏற்றபடி தான் காரம் போடுறோம். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா நீங்கள் காரம் அதிகமாக போட்டுக்கிடுங்க. வேறு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வரேன். இது காணாது. ஒரு மூளை ஒரு முட்டை 2 பேர் சாப்பிடலாம். 2 மூளை போட்டாச்சுன்னா 2 முட்டை விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா சுட சுட சோறு, வெண்டைக்காய் பெப்பர் போட்ட ஒரு வெண்டைக்காய் பொரியல், ரசம், அதுக்கப்புறம் முட்டை மூளை வறுவல், மூளையில் முட்டை போட்டு வறுவல், வடகம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.